குழந்தைங்களாம் கண்டிப்பாக தூங்க வச்சு தான் பார்க்க வேண்டிய நிலைமையில வந்து இப்போ இருக்கும். அது கண்டிப்பாக ரெட் கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்த சீசனாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ பார்வதி வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் அவன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கா. ரூம் உள்ளேருந்து வெளியே வருவாங்க, பார்த்துருப்பாங்க சீனியை. பிக் பாஸே கண்ட்ரோல் பண்ணி பிக் பாஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஒன்று அது ஒரு பீடை ஒன்று. ஆபாசமான வார்த்தைகள் அது யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னும் போது கமருதீன் கொடுத்துடலாம். ஏன்னா கமருதீன் வந்து அப்போருந்து அவ கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க பதிவு பண்ணாங்களோ இல்லையோ, நீங்க தான் 1000 வாட்டி பதிவு பண்ணிட்டீங்க. நாங்க ரொமான்ஸ் பண்ணோமா, என்ன பண்ணோம், எது பண்ணோம், நீங்க தான் பதிவு பண்றீங்க. அப்போ அவங்க சொன்னது தப்புன்னா அப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டி பதிவு பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? நீங்க தானே பதிவு பண்றீங்க. கேமரா வச்சிருக்கிறாங்க. அவங்க என்னென்ன பண்றாங்க? இப்போ திருமணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. நீ ஒரு ஆர்ஜே விஜேவா இருந்திருக்க, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீ எத்தனையோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்ப, உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி ஓகே, ஒரு செட் ஆஃப் கான்வர்சேஷன் முடிஞ்சு மறுபடியும் அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா சைலண்ட் ஆயிட்டாங்க. நேத்து எல்லாரும் பிக் பாஸ் பார்த்திருப்பீங்க. அதுல கமருதீனும் பார்வதியும் சேர்ந்து எட்டி உதைச்சு சாண்ட்ராவை வெளியே தள்ளியிருப்பாங்க. அது கூட சரி, ஏதோ டாஸ்க் அப்படி இப்படி ஏதோ பண்றானுங்க அப்படின்னு கூட வச்சுப்போம் கிறுக்குத்தனமா. ஆனா வாடி போடி அப்படின்றாங்க. அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டு எப்படி வந்து ஒருத்தவங்க வாடி போடின்னு கூப்பிடுறாங்க? உங்க அக்காவை அப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு நம்ம கேட்க தோணும். அதாவது அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரொம்ப புத்திசாலி அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து நீங்க காமம் பண்ணி குழந்தை பத்துக்கலான்னு ஒரு கல்யாணம் பண்ண பொண்ணை பத்தி கேக்குறாங்க. அதற்கு வந்து நிறைய மக்கள் கொந்தளிச்சு பேசியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும். இது போன்ற பல ஆதரவை எங்க சேனலுக்கு கொடுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆனா பிக் பாஸ் பாப்பீங்களா? பார்த்துருக்கோம். பிக் பாஸ் பார்ப்போம். நேத்து கமருதீன் சாண்ட்ராக்கு வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. கமருதீனும் பார்வதியும் சாண்ட்ராவை வந்து வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய சண்டையாவே போச்சு. அதாவது ஒரு ஃபைனல் வின் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக எட்டி உதைக்கிற அளவுக்கு போயிட்டாங்க. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கல்யாணம் பண்ண ஒரு பெண்ணை இப்படி பேசுறது வந்து மிகவும் தப்புன்றாங்க. ஸோ உங்க பார்வைக்கு எப்படி இருக்கு? இல்ல கேமுக்காக இது பண்றது சரிதானா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. அது ரெட் கார்டு தான் கொடுத்தாகணும். ஏன்னா அவங்க ஒரு லேடிஸ், அவங்கள வந்து தள்ளி விட்டது வந்து எனக்கு தப்பா தான் தோணுது. வேற எப்படியும் சொல்ல தெரியல. ரெட் கார்டு கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அது பார்க்கும்போது ரொம்பவே பதட்டமா இருந்துச்சு. கண்டிப்பா ரெட் கார்டு கொடுக்கணும் தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலி அது கேமா பார்த்தா எல்லாமே கேமா தான் தெரியும். பட் ஆனா அவ்வளோ வல்கரான வேர்ட்ஸ் தேவையில்லை. பட் ஆனா எனக்கு நான் முன்னே பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பார்வதி தான் பிடிச்சது. ஏன்னா அவங்க மட்டும் தான் கேம் விளையாடுறாங்க, ஃபேரா விளையாடுறாங்க. பட் ஆனா அந்த கேமுக்காக அவ்வளோ வேர்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை கமருதீனுக்கு. கமருதீன் அவங்களோட கேரக்டர் பார்க்கும்போதே ஒரு மாதிரி வல்கரா தான் இருக்கு. பட் ஆனா அந்த அளவுக்கு தேவையில்லை. ஒரு கேமுக்குன்ற போது வேர்ட்ஸ் இல்லாம யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஷிஸ் ஓகே பெட்டர். அது தவறு யாருமே ஏற்றுக்க முடியாது. எப்படின்னாக்கா, அவங்க திருமணம் ஆனவங்களா இருக்கட்டும், ஆகாதவங்களா இருக்கட்டும், அவங்க எப்படி அவங்களுடைய சூழ்நிலையில வந்து ஒரு குழந்தை பற்றினதை பற்றி அவங்கள பற்றிய ஒரு தனிநபர் விமர்சனம் எடுத்து தவறானது. அது அவங்கள எட்டி உதைச்சு அவங்கள வந்து ரொம்ப அதை பண்றது வந்து அவங்க குடும்பத்திலேயே சரி, நம்மளும் பொது மக்களும் சரி ஏற்றுக்க முடியாது. அது தவறு, அது நடந்தது. பிக் பாஸ் நாங்கள் பார்ப்போம். ஆனால் பிக் பாஸ் பார்க்கறதுலேயே வந்து அது ஒரு விளையாட்டு போட்டி தான் அதை வச்சாங்க. அதுக்குள்ள இருக்கிறவங்க அவங்க எல்லா இடத்துலையும் கேமரா வச்சிருக்காங்க. கமருதீன் பார்வதி ஒரு சில விஷயம் பண்ணும்போது கேமரா வச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன பண்றாங்க? இப்போ திருமணம் ஆனவங்களும் இருக்கிறாங்க, திருமணம் ஆகாதவங்களும் இருக்கிறாங்க. இது எப்படி இது பொது வழியில வந்து சுகதரன்ற பேர்ல வந்து நம்ம அதை எப்படி ஏத்துக்கிறது? அதை கீழே தள்ளி விட்டாங்க. அதெல்லாம் கேம்னு பார்த்தாலுமே இவங்க பண்றத அவங்க சொல்லிதான் தெரியணும் நமக்கு. இல்ல நேஷனல் டெலிவிஷன்லாம் அவங்க இத்தனை பேர் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் பண்றாங்க. அதுதான் நேத்து வந்து என்ன சொல்றாங்க, காமாருதீன் அப்படின்னு இவங்க ஸ்டார்ட் பண்றாங்க. உடனே வந்துட்டு நான் மட்டுமா பண்ண, நீ அப்படிதானே பண்ணி பெத்துக்கிட்ட அப்படின்னு. காமாருதீன் என்று ஸ்டார்ட் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் யாரு? கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்ணது யாருன்னா விக்கல்ஸ் தான். ஓகே, விக்கல்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணது. பட் விக்கல்ஸ் சொன்னதுக்கு இவங்க சொன்னதுக்கு தான் வந்து இவங்க பக்கம் திரும்பிட்டாங்க. ஏன் விக்கல்ஸை கேட்டிருக்கலாமே, ஏன் இவங்களை கேட்கணும்? அதாவது அவங்களுக்கு என்னன்னா, யார் வீக்கா இருக்காலும் அவங்கள ஃபர்ஸ்ட் அடிச்சு வெளியே துரத்திடணும். விக்கல்ஸை தள்ள முடியாது. அவன் என்ன பண்ணாலும் அவன் மார்க் பண்ணுவான், என்ன வேணா பண்ணுவான், அவன் ஆப்போசிட்டா நின்று பேசுவான். ஆனா சாண்ட்ரா அப்படி இல்லை. சம்டைம்ஸ் டவுன் ஆயிடுவாங்க, சம்டைம்ஸ் இதாயிடுவாங்க. ஸோ இவங்களை டார்கெட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எமோஷனல் டேமேஜ் எமோஷனலா அட்டாக் பண்ணி அவங்க எப்போ வீக்கா இருக்காங்கன்னு தெரிஞ்சதுமே பிசிக்கலா வெளியே தள்ளி விட்டாங்க. அது வந்து 2 பேருமே காலால் உதைச்சது. இட்ஸ் நாட் அக்செப்டபிள்.
பார்வதி செய்கிறாங்களா அது ஓகே. பட் கமருதீன் வந்து காலால் உதைக்கிறது வந்து நாட் அக்செப்டபிள். அவங்க கீழே விழுந்து மெடிக்கல் இஷ்யூஸ் வருது அதெல்லாம் நமக்கு போக தேவையில்ல. அதே மாதிரி நேஷனல் டெலிவிஷனில் நீங்கள் 2 பேர் ஓப்பனாக பண்ணுறதும், அவங்க இத்தனை வருஷம் மேரேஜ் பண்ணி அவங்க லைஃப்பை ஒரு லீடில் கொண்டு போயிட்டு அவங்க போயிட்டு இருக்காரு. அவங்க ஒரு பிரஜன்லாம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஆக்டர் விஜய் டிவியில் அவங்கள வந்து அவங்க லைஃப்பை வந்து கொச்சப்படுத்துறது தப்பு இல்லை. ஆனா இப்ப அது என்ன சொல்றாங்கன்னா, நேத்து சாண்ட்ரா அப்படிங்கிறவங்க பயங்கரமா கத்திட்டாங்க, நைட் எல்லாம் கத்திட்டு அந்த பையன் கிட்ட வந்தாலே ஆன்னு கத்துறாங்க. உடனே எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல என்ன போடுறாங்கன்னா, இவன் நடிக்கிறா, இவ சும்மா கீழே விழுந்ததுக்கு இவ்வளவு எல்லாம் சீன் ஆகாது அப்படின்றாங்க. நிஜமாவே நீங்க 100 நாள் இருக்குமா எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும்னு தெரியும்ல, அது நடிப்பா இருக்குமா இல்ல வந்து நிஜமாவே நபர்ல வந்து நம்ம ஒரு நாள் வந்து நம்ம வீட்டுல யார பிள்ளையோ பொண்ணோ நம்ம எல்லா குடும்பத்தோட இருந்துட்டு யாருமே இல்லாத ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் போயிடறான் அப்படின்போது கட்டுப்பிடிச்சி இருக்க முடியாது, டென்ஷனா இருக்கும். என்ன மனைவி வரலையோ குழந்தைங்க வரலையோ ஒரு அப்ப அது நடிப்பா இருக்காது, அது நடிப்பெல்லாம் இருக்காது. அவங்களுடைய மன உளைச்சல வந்து மன உளைச்சலா கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க டென்ஷன்ன்றது மனுஷனுக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு வரது அது. ஆனா அவங்க அந்த 100 நாள் அங்க இருக்கிற போது தன்னை மீறி அவங்களுக்கு வந்து ஒரு மன அளவுல பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, டென்ஷனாகவும் இருப்பாங்க. அதுல வந்து போயிட்டு ஒருத்தரை போய் அவங்க வேணும்ன்றத பண்றதுக்கெல்லாம் அது வாய்ப்பே கிடையாது. லாஸ்ட் வீக் பார்த்தா நடிப்பு மாதிரி இருந்துச்சு, ஆனா இந்த வீக் வந்து அவங்க உண்மையாவே கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது. ரியலா தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆனா ஃபேக்கா தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுது. நான் வந்து அதான் சொல்றேனே, நான் வந்து அவங்க விழுந்தது, அவங்க மெடிக்கல் இஷ்யூஸ், நடிக்கிறாங்க நடிக்கல அதுக்குள்ளெல்லாம் போல, அது அவங்களோட பாடு. அடிச்சதே தப்பு. அடிச்சது அது அடிச்சதுன்னு சொல்ல முடியாது. அவங்க எமோஷனலா அட்டாக் பண்ணது தப்பு. அவங்க வந்து பிசிக்கலா அட்டாக் பண்ணது கூட சரி ஓகே கேமுக்காக எடுத்துக்கலாம் அப்படின்னாலுமே எமோஷனலா அட்டாக் பண்றது தப்பு தானே. இப்போ ஒருத்தவங்களை எமோஷனலா டேமேஜ் பண்ணா அவங்க எந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆவாங்கன்னு நீ ஒரு ஆர்ஜே விஜேவா இருந்திருக்க, உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீ எத்தனையோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்ப, உனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை. அப்படி இருக்கும்போது சரி ஓகே ஒரு செட் ஆஃப் கான்வர்சேஷன் முடிஞ்சு மறுபடியும் அந்த கான்வர்சேஷனை எடுத்துட்டு வந்துகிட்டே இருக்காங்க. சாண்ட்ரா சைலண்ட் ஆயிட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்க ஒரு கட்டத்துக்கு மேல சைலண்ட் ஆயிட்டாங்க. நீங்க அதையே மறுபடியும் பேசிட்டு இதுல என்ன ஆகுதுன்னா, அவங்க பதிவு பண்ணாங்களோ இல்லையோ நீங்க தான் 1000 வாட்டி பதிவு பண்ணிட்டீங்க. நாங்க ரொமான்ஸ் பண்ணோமா, என்ன பண்ணோம், எது பண்ணோம், நீங்க தான் பதிவு பண்றீங்க. அப்போ அவங்க சொன்னது தப்புன்னா அப்ப நீங்க ஒவ்வொரு வாட்டி பதிவு பண்ணும்போது உங்களுக்கு தெரியலையா? நீங்க தானே பதிவு பண்றீங்க. அப்போ உங்களுக்கு அவங்க பதிவு பண்ண தப்பு இல்லை, யார் பதிவு பண்ணாதான் தப்பு. அதுதான் அவங்க பாக்குறாங்க. மற்றபடி விக்கல்ஸ் கிட்ட பேச வேண்டியதானே, விக்கல்ஸ் கிட்ட எதுவுமே பேசலையே கடைசி வரைக்கும். அதுதான் வேற ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து யார் வீக்கா இருக்காங்களோ அவங்கள அட்டாக் பண்ணான்னு பாக்குறாங்க. மற்றபடி அவங்க இப்போ யூஸ் பண்ண வேர்ட்ஸா இருக்கட்டும், பண்ண ரூடா அந்த வெளியே தள்ளி விட்டதாகட்டும், எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. உள்ள இருந்த அவங்க ஃப்ரெண்டே ஒன்றும் பண்ணல வினோத். அவ்வளோ கிட்டதான் எனக்கு கைவச்சு எடுத்துருக்கலாம் வினோத். அவ்வளோ சப்போர்ட் பண்றாரு. தப்புன்னு சொல்ற கையை வச்சு பிடிக்கல. நம்மளும் இருந்தா என்ன பண்றப்போ கை தான் பிடிச்சிருப்போம். அந்த கை யாருமே பிடிக்கலாங்க. இல்ல நேத்து போய் ஹெல்ப் பண்ணார்ல கானா வினோத் அவர்கள். அது அப்புறம் நடந்ததுக்கு அப்புறம் போயிட்டு குத்ததுக்கு அப்புறம் போய் ஹெல்ப் பண்ணலாமா? குத்தத்துக்கு மட்டும் போய் தடுக்கணும். அதை பண்ணலையே யாருமே. உள்ள யாரும் பண்ணல. தப்புன்னு வாயில சொன்னாங்க. வேற யாரும் ஒண்ணுமே பண்ணல. ஃபர்ஸ்ட் தடுத்துருக்கணும். ஏன்னா உள்ள இருந்து ஒரு டீம் கூட வந்துருக்கலாம். யாருமே வரல. நம்ம போய் அது மெடிக்கல் டீம் இருக்குன்னு சொன்னா மட்டும் போதுமா? உள்ள ஒருத்தன் வரணும் இல்லை, யாருமே வரலையே. பண்ணதா கூட இருக்கட்டும். கமருதீன் ஃபேமிலியே பார்த்துருக்காரு. உள்ள வந்து குழந்தைங்க கூட அவ்வளோ ஜாலியாக விளையாட்டு அந்த குழந்தையே தப்பா பேசுறது தப்பு தானே. அந்த வார்த்தை சொல்றது எந்த பொண்ணாதான் தப்பு தான். அது சாண்ட்ரா என்ன வேணா சொல்லிருக்கட்டும், தப்பான வார்த்தை வந்து சொல்லி அதானே பண்ணிட்டு இருக்காரு கமருதீன். உள்ள என்ன பண்றாங்க அதான் சொல்லிருக்காங்க. அதை சொன்னது ஒரு கோவம் வந்துச்சு, அவ்வளவுதான். அவர் வந்து பொறுத்துக்க முடியல. அவரால் உண்மையை சொல்லிட்டாங்களே, வேற என்ன பண்றது பொறுத்துக்க முடியல. அதனால வாய் வந்ததெல்லாம் பேசுறது. பார்வதி கமருதீன்லாம் அவ்வளோ பேடா பண்றாங்க. அதாவது வந்து சாண்ட்ரா சொல்லிருப்பாங்க காமாருதீன் அப்படின்லாம் சொல்லி கலாச்சிருப்பாங்க. கேட்டா நாங்களாம் ஒன்றும் உள்ளவே பண்ணவே இல்லையே, நாங்களாம் லவ் தான் பண்றோம், நீங்க பண்ணாதான் நாங்க பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கீழ்த்தனமா பேசுறாங்க. ஸோ நீங்க குழந்தைங்களை வச்சுட்டு பார்க்கும் போது அதை உட்காந்து ஒரு 5 நிமிஷம் பார்க்க முடியுது அவங்களால? பேசுற பேச்சுங்களே முறை சரியில்லை. அதுதான் ஃப்ரெண்ட்ஸா பார்க்கணும், சிரிப்பா இருக்கணும், நல்லா ஜாலியா இருக்கணும். நீ ஒரு 10 நாள் இருந்தாலும் 20 நாள் இருந்தாலும் எல்லாரும் கூட நட்பா பழகிறதுக்கு தான் அங்க ஒரு நீ அதுக்கு தானே அங்க போற. அங்க போயிட்டு நான் தேவையில்லாம ஒரு பேசுறது, ஒருத்தருக்கு உள்ள ஈகோவை பாக்குறது, அங்க போயிட்டு என்ன சொல்றது, அதை சொல்றதுக்கே நம்மளுக்கு ஒரு மனம் அருவருப்பா தான் இருக்குது. குழந்தைங்களாம் கண்டிப்பா தூங்க வச்சுதான் பார்க்க வேண்டிய நிலைமையில வந்து இப்ப இருக்கும். அது கண்டிப்பா ரெட் கார்டு கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்த சீசனாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா பாக்குற மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும்போது இத்தனை பேர் பாக்குற அந்த ஷோல வந்து அவங்க சொல்றது வந்து குழந்தைங்களும் பாக்குறாங்க, அதையும் யோசிக்கணும்ல. அதுதான் வேற ஒண்ணும் இல்லை, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை.
வல்கரா இருந்துச்சு. இத பத்தி விஜய் சேதுபதி அட்ரஸ் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல பார்வதிக்கு வழக்கம் போல அடிக்கடி சொம்பு தூக்குற மாதிரி எதுவும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறீங்களா? அதான் அவர் வந்து லேடிஸுக்கு சப்போர்ட்டா தான் பேசணும். ஏன்னா அவ்வளவு பெரிய செலிபிரிட்டி அவரு. லேடிஸ் எல்லாருமே அப்படிதான் பேசுவாங்க. அவர் எப்படி பேசுறாருன்னு தெரியல, நாளைக்கு தான் தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா கொஞ்சம் அஃபெக்ட் ஆனனால பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப யாருக்கு ரெட் கார்டு? யாராவது ஒருத்தருக்கு தான் அட் டைம்ல ரெட் கார்டு கொடுக்க முடியும். பார்வதிக்கா கமருதனுக்கா? கமருதீன் தான். ஏன்னா கம்பேரிட்டிவ்லி பார்த்தா இவங்க தான் வந்து எஃபர்ட் போட்டு இருக்கிறது கேம் ஸ்டார்டிங்ல இருந்து இன்னி வரைக்கும். பட் ஆனா அவங்க அது பண்றது அது ஓகே. பட் எல்லாமே கண்டென்ட் தானே, எல்லாரும் கண்டென்ட் கொடுத்துதானே விளையாடுறோம். அப்படி இருக்கும்போது ஆபாசமான வார்த்தைகள் அது யூஸ் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னும் போது கமருதீன் கொடுத்துடலாம். ஏன்னா கமருதீன் வந்து அப்ப இருந்து அவ கேம் ஸ்பாயில் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து சரி கண்ணு போகட்டாரும் சரி, ஒரு கேம் விளையாடாரும் சரி, அவங்க தான் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி நிறைய வின் பண்ணியிருக்காங்க. அவங்கள வச்சுதான் இவங்க எல்லாருமே சர்வே பண்ணியிருக்காங்க. ஸோ கமருதீன் கொடுத்துடலாம். அவனுக்கு கொடுத்தா எப்பயோ கொடுத்துருக்கணும். ஆல்ரெடி ஒரு ரூம் உள்ள இருந்து வெளியே வருவாங்க, பார்த்துருப்பாங்க சீனியை. பிக் பாஸே கண்ட்ரோல் பண்ணி பிக் பாஸை கண்ட்ரோல் பண்றாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஒன்று அது ஒரு பீடை, ஒன்று இருக்கும். வரைக்கும் குத்து அமிச்சிடணும். எதுக்கு இல்லை 2 பேரும் வேஸ்ட்டு தான். ஓட்டு மட்டும் எவன் போடுறான்னு தான் தெரிய மாட்டேது. இஷ்டத்துன்னு போடுறானுங்க ஓட்டு. ரெண்டு பேரும் யாராவது ஜெயிச்சா போதும். வினோத் இல்லைனா திவ்யா 2 பேரும் யாராவது ஜெயிச்சா போதும். 2 பேருக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். யாராவது ஒருத்தர்னா கண்டிப்பா கமருதீன் தான். என்னை பொறுத்த வரைக்கும் 50-50 தான். 2 பேர்ல யார் ஒருத்தர் போனாலுமே ஒருத்தங்க அடங்கிடுவாங்க. ஏன்னா இப்ப பார்வதி வந்து ஒரு சப்போர்ட் வேணும்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு அசிங்கப்படுத்தியும் அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கா. இப்ப கமருதீன் வெளியே போயிட்டாங்கன்னா ஒரு சப்போர்ட்டே இருக்காது. பிசிக்கல் சப்போர்ட்டா இருக்கட்டும், எமோஷனல் சப்போர்ட்டா இருக்கட்டும், சப்போர்ட்டே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கேமும் ஆடுவாங்க, மற்றவங்க கூட ஒரு கைண்ட்னஸும் இருக்கும். அதே தான் கமருதீனுக்கும். இப்போ பார்வதி இருக்கிறதால அவ சொல்ல சொல்ல ஏத்தி விட இவங்களுக்கு என்ன ஆகுது? ஓ நம்ம தான் கெத்து போல, நம்ம தான் ஒரு அந்த ஆணவன்றது வருது. ஸோ அதனால அவங்க அதை பண்றாங்க. ஸோ 2 பேர்ல யார் ஒருத்தர் வெளியே போனாலுமே மற்றவங்க கேம் கரெக்டா ஆடுவாங்க. 50-50ன்னு வச்சுக்கோங்களேன். கமருதீன் கொடுத்தாலும் சந்தோஷம் தான், பார்வதி கொடுத்தாலும் சந்தோஷம் தான். ஏன் திவ்யா சொல்றீங்க அவங்க ஜெயிக்கணும்னு? வேற யாருமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணல. காரோல இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் தான் குரல் கொடுத்தது. வேற யாருமே கொடுக்கல. தப்புன்னு சொன்னவங்க கூட வேற யாருமே வரல. திவ்யா மட்டும் தான் பேசுனது, அவ்வளோ சத்தம் போட்டு பேசுனது. வேற யாருமே பேசல. நான் ஒன்று விஜய் சேதுபதி திவ்யா தான் கிளிப்பாரு. வேற யாரும் சாண்ட்ரா வக்காருங்க மட்டும் சொல்ல தெரியும் அவருக்கு. வேற என்ன சொல்ல தெரியும்?